தாசு தாசுண்ணே தாசு தாசுண்ணே தாசுண்ணே கல்லுப்பட்டி சோழியோட தங்கச்சி கையை பிடிச்சி தானே கரஸ்பாண்ட் அவன் கடத்துறவள கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கானே வந்து கணக்கை தீர்த்துருக்கண்ணே வாங்கண்ணே என்ன பாக்குறீங்க என்ன சர்க்கஸ்ல இருந்தீங்களா? நீங்களே அத சொன்னா எப்படி? டிக்கெட்டு 5 டிக்கெட். நான் தான் ஆரோக்கியசாமி. நாங்க ரோமன் கேத்தலிக். நாங்க சிட்டில இருந்து வந்துகிட்டு இருக்கோம். இந்த ரூட்டுக்கு நாங்க புதுசு. இது என் மொத பொண்ணு ஜென்னிஃபர். இது என் 2வது பொண்ணு. இது என் 3வது பையன் என்ன மாதிரி சாது. இது 9 மாசத்துல பொறுத்து ரொம்ப சுறுசுறுப்பு. பிற்காலத்து சேஃப்டிக்காக பெத்து போட்டது. அப்போ நான் ஹைகோர்ட்ல குமாஸ்தாவா வேலை பண்ணிட்டு இருந்தேன். இப்போ கேட்காதீங்க, வெக்கக்கேடு. என் பொண்ணு சம்பளத்துல வயிற்ற கழுவிட்டு இருக்கேன். என் பொண்ணு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா தெரியுமா? உங்களுக்கு தெரியாது, உனக்கும் தெரியாது. டீச்சர். இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியாது. ஒட்டா தம்பி ஒரு கையெழுத்து போடப்பா. உங்க அப்பா இல்லையா? டீக்கற நீ ஒரு கையெழுத்து போடு. இனிமே சின்னப்பதாஸ் இந்த ஊருக்குள்ள வந்துருவானா? இந்த பெரியவர்கிட்ட கையெழுத்து வாங்கப்பா. கொண்டா கொண்டா பெரியவர நான் கை நாட்டா நல்லா அழுத்தமாவே. தம்பிங்களா இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. அடிச்சா அழுக தெரியாது, அரையனா கொடுத்தா செலவு பண்ண தெரியாது. சின்னப்பதாஸ் கையெழுத்தடா வாங்குறீங்க கையெழுத்து. உங்கடா அரையனா பசங்க முட்டம் சின்னப்பதாசோட பேரை கட்டா மூத்தரம் பேர பசங்க கையெழுத்தடா வாங்குறீங்க கையெழுத்து. அண்ணா வாச்சுடா ஜெயில இருந்து வாங்கடா. பர்னி டீச்சர், சபாரன், ஆலமோன், சதீஷ் டீச்சர், சுந்தர் டீச்சர், வடிவேல் டீச்சர், மகாலட்சுமி, சுரேஷ் டீச்சர், வெங்கடேஷன், ராமு டீச்சர், ரவி டீச்சர். டீச்சர் பேர் கேட்கட்டுமா? டீச்சர் எங்க எல்லார் பேரும் கேட்டீங்க, உங்க பேர் சொல்லவே இல்லையே. என்னோட பேர் ஜெனிஃபர். சைலன்ஸ். இப்போ உங்களுக்கு ஹிஸ்டரி கிளாஸ் எடுக்க போறேன். சரித்திர கால வீர புருஷர்களை பத்தி படிச்சிருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். சரித்திர கால வீர புருஷர்களில் உங்களை கவர்ந்தவர் யார்? எங்க நீ சொல்லு பாப்போம். நெப்போலியன் போனாபார்ட். குட். நீ சொல்லு. மாவீரன் அலெக்சாண்டர். வெரி குட். எங்க நீ சொல்லு. எனக்கு பிடித்த மாவீரர் முட்டம் சின்னப்பதாஸ். அவர் நிறைய சண்டைகளை செய்துள்ளார். பிளேடுகளால் பல ஆட்களை கீறியுள்ளார். இவர் தன் வீர விளையாட்டுகளை தெருக்களிலும் பஜார்களிலும் நடத்துவார். திருட்டு கொள்ளைகளுக்காக 18 முறை ஜெயிலுக்கு சென்று வந்த தியாகி இவர். கரஸ்பாண்ட் காயத்துல கையெழுத்து போட்டியா? நான் புள்ள குட்டிக்காரன் தான் சார். ராவுத்தர நீ கையெழுத்து போட்டியா? இல்ல நான் போல. என்னம்மா கண்ணு சௌக்கியமா? தேங்காய் எல்லாம் பொறுக்கல? கரஸ்பாண்ட் கிட்ட மட்டும்தான் பொறுக்குவீங்களா?
ஆமா டீச்சர். யார் அந்த சின்னப்பதாஸ்? இன்னைக்கு கிளாஸ்ல ஒரு பையன் அவனை பத்தி பெரிய புராணமே சொல்லிட்டானே. அவனா? அவன் ஒரு பெரிய ரவுடி டீச்சர். ஊர்ல வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு இருப்பான், எல்லாரையும் போட்டு அடிப்பான். நம்ம பள்ளிக்கூடத்துல வேலை பார்க்கதே தாயமா, அவங்களோட புள்ள அவன். எப்ப பார்த்தாலும் சாராய கடையிலேயே விழுந்து கிடப்பான். அவங்களுக்கு அவன் ஒரு பெரிய தலைவலி டீச்சர். ஏண்டா காலையில இருந்து கழுவி கத்திக்கிட்டே இருக்கேன்ல, இப்ப நீ கிளம்ப புரியா இல்லையா? எதுக்குமா என்ன போட்டு உயிர் எடுக்கிற? உனக்கு ஜோலியிட ஒத்தையில போவையா? ஆமாண்டா, எனக்காக தான் போறேன். சீக்கிரம் வாடா. போலாம் வா. ஏய், இப்படியே வந்தா எப்படி? புது துணி எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், மாத்திக்கிட்டு வாடா. சொன்னா கேளேண்டா. ஆமா, வெள்ளையும் சொல்லையுமா வர சொல்றிய? எங்காச்சும் விருந்து கூப்பிட்டு போறியா? ஆமா, நாம இருக்கிற இருப்புக்கு விருந்து ஒண்ணுதான் குறைச்சல். மதகுப்பட்டியில அண்ணன், அதான் உன் மாமா ஒருத்தன் இருக்கானே, அவனுக்கு எனக்கும் குடுக்கல் வாங்கல ஒரு சின்ன தகராறுடா. அந்த தகராற நீ தாண்டா தீர்த்து வைக்கணும். இத பாரு, நீ அதட்டியே கேட்க வேண்டாம், உரிமையோட கேளு, மறுபேச்சு இல்லாம குடுத்துருவாரு. சரி, அவர் என்ன கொடுக்கணும், நீ என்ன வாங்கணும், முதல்ல அத சொல்லு. இத பாரு, ஒரு 25 பவுன் நகைடா, ஒரு சொடி கம்மலு, கல்லு வச்ச மயிலு மூக்குத்தி, அப்புறம் என்ன கொஞ்சம் பண்டம் பாத்திரம், அவ்வளவுதான். ஏமா இவ்வளவு நாளா விட்டு வச்சிருந்த? அப்பா செத்தப்ப கஷ்டப்பட்டோம்ல, அப்ப அடிச்சு புடிச்சு வாங்கிருக்க வேண்டியதானே? சரி சரி வாடா. டேய், ஊரு வந்துடுச்சு, மூஞ்சியை தொடச்சுக்கிட்டு மாப்பிள்ள மாதிரி ஜம்முன்னு வாடா. நாம இந்த பொண்ணு பார்க்கவா போறோம்? அடிதடிக்கு தானே போறது, போதும். சொன்னாலும் சொல்லாட்டியும் பொண்ணு பார்க்கத்தான் போறோம். டேய், உன் மாமா மக கங்கம்மா பூத்து பூரிச்சது இப்பதானடா. நீ அவளை கட்டிக்கிட்டா அவ வீட்டுக்கு வரும்போது அம்புட்டு நகையை கொண்டு வந்துருவா. ஏமா நீ கவுத்திட்ட? டேய், நீ மரியாதையா வரல, நான் ஊரை கூட்டி நின்ன இடத்துல நாண்டுகிட்டு செத்து போயிடுவேன். ஆமா. தாசு, ஸ்டெடி ஸ்டெடி, மனசாலை விட்டுறாதடா. ஏமா தங்கச்சி, தாய்மாமன் ஊர் இந்த 10 மைலுக்குள்ளதானமா இருக்கு. இந்த பக்கமே தலகாட்ட கூடாதுன்னு உறவே அந்த போன மாதிரி ஒதுங்கியே இருந்து போட்டீங்களாமா. என் மக சடன் கூட மாப்பிள வரலையாமா. அது ஒண்ணும் இல்லைண்ணே, பக்கத்துல ஏதோ அவசர சொல்லின்னு வள்ளத்துக்குள்ள வரைக்கும் போயிருந்தா, அவ்வளவுதான். எப்பவோ நடந்ததை பத்தி இப்ப போய் பேசிட்டு இருக்கீங்க. பூரா உடான்ஸ் மாமா. ஏமா, சாராய கேஸ்ல தகராறு பண்ணிட்டு நான் 2 மாசம் பாளையங்கோட்டை ஜெயிலுக்கு போனது மாமனுக்கு தெரியா நினைச்சுக்கிறியா? நெசத்தை சொல்லிருந்தமா, மாமன் பாட்டுக்கு நம்மளை பத்தி எக்கச்சக்கமா ஏதாச்சும் நினைச்சுக்க போகுது. மாமா, நான் முட்டத்துல இருந்த நாளை விட நம்ம நாட்டுல இருக்கிற 36 சப்சைல இருந்த நாள் தான் அதிகம். 10 பிளேட்டுக்கு ஒரு பிளேட் நம்ம பேர் எழுதி இருக்கோம். சர்க்கார் உத்தரவு எப்படி? அது அடிக்கடி ஜெயிலுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு சர்க்கார் தர மரியாதையாமா. அவன் போய் சொல்றான், அவன் சொல்றதுல நம்பாதீங்கண்ணே. மாப்பிள என்ன ஏஜ பாக்குறாரு. ஜெயிலுன்னு சொன்னா நான் பயந்துருவா மாப்பிள? மாப்பிள, தட்டுல உங்க பேரை வெட்டினதை பத்தி நீங்க சொல்லிவிட்டீங்க. வெள்ளக்காரன் காலத்திலேயே பாளையங்கோட்டை ஜெயிலுக்கு என் பேரைத்தானே வச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. நமக்கு சுதந்திரம் மட்டும் ஒரு நாள் தாமசமா கிடைச்சிருந்தா ஆகஸ்ட் 15ஆம் தேதியே பாளையங்கோட்டை ஜெயிலுக்கு என் பேரை வைக்க சொல்லி சட்டமே கொண்டு வந்திருப்பாங்க. வெள்ளக்காரனுக்கு எதிராக ராட்டையில நூலை நூத்து உள்ள போனாங்கன்னா நான் 11 ராட்டைய நூலோட ஜெயிலிருந்து திருடிக்கிட்டு வெளியோடி வந்தவனுக்கு. நம்ம கிட்ட ஜெயில பத்தி பேசாதீங்க. ஜெயிலு நமக்கு ஒண்ணு புதுசு இல்ல. புள்ளைய வர சொல்லுங்க பாக்கலாம். சின்னதுல பார்த்தது இப்ப எப்படி இருக்கோ? கங்கம்மா, கங்கம்மா, வாமா வா. யாரது? சொந்த மாமன் தானம்மா. இல்லாம வளர்ந்த கழுத. ஏலே, பொண்ணு வந்திருக்கு, நிமிந்து பாருடா. எங்க யோசனை பண்ணிட்டு இருக்க? நல்லா பாருடா. மாமன பெரிய சண்டியர்னு சொன்னாங்க, மண்ணுள்ளி பாம்பு மாதிரி எல்லாம் நெளியுது. எனக்கு என்ன பயம்? நினைச்சேன்னா சும்மா ஜம்முக்கு ஜம்மா ஜம்மு, டமுக்கு டமா டம்மு. அப்ப வெக்கத்தை கக்கத்துல வச்சுக்கிட்டு பாக்குறது பொண்ண. என்ன பேச்சே காணோம்? கங்கம்மா, கம்முனு பிள்ளை. நல்லா இருக்கே நீ பேசுறது. மாம அது பெருமையை பத்தி பேசிருச்சு, என் பெருமையை பத்தி நான் பேசிக்க வேண்டாம்.
சீர்சனத்தை எல்லாம் நீங்க நல்லா பேசுவீங்க. என் சிறப்பென்ன பெறப்பென்ன நான் தானே பேசிக்கணும். நாளைக்கு மல்லுக்கு நின்னா கூட சரிக்கு சரி நிக்கணுமே. ஒத்தைக்கு ஒத்த உத்திக்கு உத்தி. யோ மல்லு வேட்டி மாரிச்சாமி, என்னையா பாக்குற? இந்த காரியாப்பேட்டி கங்கம்மாவுக்கு கெண்டக்கால் பூரா கண்ணுன்னு தெரியாத உனக்கு? ஏய் மச்சான், கொஞ்சம் நில்லையா. என் சகதி தெரியல உனக்கு? ரொம்ப ஆட்டாதையா. ஆமா, இப்ப கல்யாணம் வேணான்னு சொன்னியாமே, அங்கதாயா எனக்கு ஒரு சந்தேகம். என் அத்தை மவனே, ஏயா வாக்கப்பட்டு வரவளை விட வசதியா வருஷ நாட்டு பொண்ணு எவ்வளையாவது கூத்தியாட வச்சிருக்கியா? அந்த மாதிரி எந்த தப்பு பண்ணிடாதியா, அப்புறம் நீ அழுவி போயிடுவ. ஆமா, எந்த சக்கரத்தையாவது என் இடத்துக்கு வந்தா அவ சங்க அறுத்து மாலையா போட்டுடுவேன். காக்கிழவன் வயசாயிடுச்சு, கல்யாணம் வேண்டாமா? கல்யாணம் வார தைக்குள்ள என் கழுத்துல தாலி ஏறல, அப்புறம் பாரு நானே வந்து உன் வீட்டுல உட்கார்ந்துப்பேன். என்ன வச்சது? யோ மச்சான், உன் மேல நான் உசிரே வச்சிருக்கேன் மச்சான். யோ யோ மச்சான். பொடி நடையா போறவரே பொறுத்திருங்க, நானும் வரேன். வேணாய வீராப்பு. ஹொய் பொடி நடையா போறவரே பொறுத்திருங்க, நானும் வரேன். பொடி நடையா போறவரே பொறுத்திருங்க, நானும் வரேன். வேணாய வீராப்பு, உன்னை நினைச்சு நான் போட்டேன் மாறாப்பு. வேணாய வீராப்பு, உன்னை நினைச்சு நான் போட்டேன் மாறாப்பு. ஓ அத்திரி கத்திரி பாச்சா எங்கிட்ட ஆகாது, ஒரு மஞ்சளை கட்டி மேய்ச்சா எங்கேயும் போகாது. பொடி நடையா போறவரே பொறுத்திருங்க, நானும் வரேன். வேணாய வீராப்பு. இறுக்கி பிடிச்சு இழுக்குதையா மனசுக்குள்ள, அந்த சோகத்தை நினைச்சு தவிக்குதையா வயசுக்குள்ள. இறுக்கி பிடிச்சு இழுக்குதையா மனசுக்குள்ள, அந்த சோகத்தை நினைச்சு தவிக்குதையா வயசுக்குள்ள. தங்கதே ஒண்ணா ரெண்டா, ஜாதகம் பாப்போம் கொண்டா. துக்கத்தை பார்த்தாக்க சொந்தமில்ல, கோபத்தை பார்த்தாக்க பந்தமில்ல. சிலுத்துக்கிட்டா சிலுத்துக்குங்க, சிறுக்கியத்தா பொறுத்துக்குங்க. பொடி நடையா போறவரே பொறுத்திருங்க, நானும் வரேன். வேணாய வீராப்பு.
வர வர நம்ம ஆத்தாக்காரியோட ரகளை தாங்கவே முடியலப்பா. போயும் போய் ஒரு ராங்கி கிட்ட சிக்க வைக்கிறதுனால ஏதோ நமக்கு புத்தி அதிகமா இருக்கிறங்காட்டி அப்படி நாக்கா தப்பிச்சிட்டான். என்ன குறிக்கிறா? என்னடா இது? உன்னோட சொத்து சுகம் மட்டும் இங்க இருக்கு, ஊட்ட காணா. சைக்கிள் கேப்பல விட்டு தின்னு போட்டானுங்களா? வேலையும் காணா. வீடு இருக்க சின்னப்பதா ஸ்டடி. வந்திருக்கிறது யார்? சின்னப்ப தாஸ். சின்னப்ப தாஸ் பேரை கேட்ட பேயும் கூட நின்னு சலாம் போட்டுக்கிட்டு போகும். மரியாதை இல்லாம வந்திருக்கிற நீ யார்? சொல்லிடு பேய். அதான் மரியாதையா சொல்ற. இந்த இவங்கிட்ட அவன் பேர் என்ன? புடிச்சிட்டான். சின்னப்ப தாஸ் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கா. பேயாத்தா பிரச்சனையை வளர்த்துக்காத. வா வெளியே வந்துடு. சமாதானமா வந்துட்டீங்கன்னா நம்ம சரக்கு கூட தர அடிச்சிட்டு போயிடலாம். அந்த வேலை தானே. தாசு, பேய் வீடுன்னு ஆளுக்கு ஆளு சொல்லி இந்த வீட்டுல யாரும் குடித்தனம் இருக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க வெளியூர்ல இருந்து இங்க உத்தியோகம் பார்க்க வந்திருக்கிறாங்க. நான் தான் கஷ்டப்பட்டு பேசி இவங்களை குடித்தனம் வச்சிருக்கிறேன். கண்ணா பின்னான்னு பேசி காரியத்தை கெடுத்துறாதப்பா. ஆரோக்கியசாமி. யாரு அது ஆரோக்கியசாமி? அவர் ரொம்ப நல்லவரு, பயப்படுறாரு. இல்லன்னா நானே உனக்கு அறிமுகப்படுத்தி வைப்பேன். படுத்து பாப்போம். ஆரோக்கியசாமி இங்க இருக்கு. வீடு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் பிறந்ததுல இருந்து புழங்கின இடம்பா. அதான் திடீர்னு விட்டுட்டு போறேன்னா மனசு கஷ்டமா இருக்கு. அடிக்கடி வேணும்னா வராண்டாவில வந்து படுத்துக்கப்பா. சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்றாரு. இல்ல ஆரோக்கியம்? இவ்வளவு தூரம் சொல்றீங்களேன்னு விட்டுட்டு போறேன். போய் இன்னொரு பாட்டில் ஏத்திக்கிட்டு இடம் தேடுவேன். கிடைச்சா படுத்துக்குவேன், கிடைக்கலன்னா மறுபடியும் வருவேன், கத்துவேன், விட்டுட்டு போயிடணும். நீங்க தான் அந்த ஊருக்கு புதுசா வந்திருக்க டீச்சரா? அழகா இருக்கும் போது நினைச்சேன் நீங்க டீச்சரா தான் இருப்பீங்கன்னு. காய்கறி சாப்பிட வீட்டுக்கு வாங்கிட்டு போறீங்களா? உங்களுக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணா கேளுங்க, நான் தயங்காம செய்யறேன். இன்னைக்கு ஊருக்குள்ள எங்களை பாத்துட்டீங்கல்ல, அதிர்ஷ்டம் தான். உங்களுக்கு காய்கறி வேணுமா? நாங்க பாத்துக்கிறோம். பலசரக்கு ஜாமான் வேணுமா? நாங்க பாத்துக்கிறோம். உங்களை சினிமாவுக்கு கூட்டு போகணுமா? அதையும் நாங்க பாத்துக்கிறோம். எங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது. நாங்க 3 பேர் ஒன்னாதான் சுத்துவோம், ஒன்னாதான் தூங்குவோம், ஒன்னாதான் சாப்பிடுவோம். அங்க பாருங்க ராணி தேனியும் சில்வண்டுகளையும். அண்ணே வணக்கம். என்னடா வயசுக்கு மீறின வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? போடிஸ் மாட்டிக்கிட்டா பொண்ணு செட்டப் ஆயிரம் நினைப்பா? டீச்சருக்கு வெயிட்டா இருக்குமேன்னு. டீச்சருக்கு வெயிட்டா? சிரிக்காத, பேசு. டீச்சர் காய்கறி வெயிட்டா மார்க்கெட்ல இல்ல 3 அப்பன் கரஸ்பாண்டன்ட் பையனுக்கு ஒழுங்கா பேச்சு வரல. வந்து சொல்றேன். டீச்சரு அக்கா மாதிரி. மனசு உலுக்கிட்டடா கோவால. பாப்பா தம்பிக்கு அக்கா மாதிரியா? அப்பா மச்சானுக்கு பாக்கெட்ல என்ன வச்சிருக்க? ₹10 வச்சுட்டு பள்ளிக்கூடத்து டீச்சர் மடக்கலான்னு பாக்குறியா? சடைக்கு ரிப்பன் கூட வாங்க முடியாது தெரியுமா? ஆனா சாராயத்துக்கு ஊறுகாய் வாங்கலாம்ல? வச்சுக்க. கரஸ்பாண்ட் பாய். ஐயோ டீச்சர் டீச்சர், ஸ்கூல் பிறகுறாயா பள்ளிக்கூடத்தை படுத்து கிடக்காங்க. அவங்க மாமா சின்ன பதாசு அவங்கள போட்டு கண்ணாப்பினே அடிச்சு போட்டாங்க டீச்சர்.
டீச்சர் அம்மா, போங்கடா உள்ள. கிளவி உன் வீட்டில் தான் இருக்கிறாளா? வர சொல். புள்ள விஷயத்துல தலையிடால புத்தி வரட்டும்னு பொட்டுன்னு 2 தட்டு தட்டுன கிளவி புட்டுக்கிட்டாளா? புரியலையா? அவ செத்து போயிட்டாளான்னு கேட்ட. பெத்த அம்மாவையே கை நீட்டி அடிச்சிட்டு அவ செத்து போயிட்டாளான்னு கேக்குறியே? அட்சரமே தெரியாத உனக்கு அம்மாவோட அருமை எங்க தெரிய போகுது? உங்க அம்மா செஞ்சதுலயே பெரிய பாவம் உன்னை கருவிலேயே கொல்லாததுதான். மனுஷனா என்னைக்கு நீ மாறியோ அன்னைக்கு தான் உன் தாயோட அருமை உனக்கு புரியும். வாத்துச்சி, இப்ப வீட்டுல போய் பாருங்களேன். ராத்திரி ஆச்சுல இருக்க மாட்டா. சாராயத்தை குடிச்சு உடம்ப கெடுத்துக்குவா. 10 வாட்டி எழுப்புனாதான் 4 வாயாவது சாப்பிடுவா. கிடக்கட்டும், இன்னைக்கு ராத்திரி பட்னியாவே கிடக்கட்டுமா? அப்பதான் அவனுக்கு புத்தி வரும். உன் பையன் ஒன்னும் பட்னியா கிடக்க மாட்டா. இப்பதான் என் தம்பி கிட்ட சாப்பாடு கொடுத்து அமைச்சிருக்க. அவனுக்கு ஏமா சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சீங்க? அம்மாவை அடிச்சதுக்கு ஆண்டவன் கொடுத்த தண்டனையா அவன் அதை உணரணும். எனக்கு சாவு சீக்கிரம் வந்துச்சுன்னா நான் நிம்மதியா போய் சேர்ந்துருவேன். அப்படியெல்லாம் சொல்லாத தாயம்மா. உன் புள்ளைய பத்தி நான் ஒரு நிமிஷத்திலேயே நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்கிட்ட எவ்வளவோ பிள்ளைங்க படிக்கிறாங்க. சில பேர் பாக்குறதுக்கு சாதுவா இருப்பாங்க, மனசு முரடா இருக்கும். சில பேர் பாக்குறதுக்கு முரடனா இருந்தாலும் மனசு சுத்தமா இருக்கும். பேசுனா நேரம் ஆகும், கை நீட்டினாதான் காரியம் ஆகும்னு நினைக்கிற உன் பையன் நான் அறிஞ்ச உடனே ஏன் பேய் அறிஞ்ச மாதிரி நின்னா? அவனுக்குள்ள இருக்கிற நல்ல மனசு அவனை யோசிக்க வச்சிருக்கு. என்னமோ ஊராளுகளை கோவிச்சுக்கிற மாதிரி முறப்பு காட்டுறிய. ஏன் முரடனை பெத்தையாமா? உனக்கு கண்ணு கலங்குது, எனக்கு தான். வேணும்னா நான் நிதானத்தில் இருக்கும்போது 2 அடி அடிச்சு கொடு. வணக்கம் டீச்சர். நில்லுடா, கோவில் மாடு மாதிரி கொழுத்து தெரியுறியா? என்ன நெஞ்செழுத்த இருந்தா பள்ளிக்கூடத்து சவத்துல அப்படி அசிங்கமா எழுதியிருப்பேன். மனுஷனா நீ? விஷம் உன் மேல பட்ட காத்து பட்டா போதும், பச்சை மரம் கூட பட்டு போகுண்டா. என்ன சொல்றேன்? என்ன சொல்றேன்டா? டீச்சர் அம்மா யாரு? யாருடா?
4 எழுத்து கத்து கொடுக்கிற தெய்வம்டா. கையெடுத்து கும்பிட வேண்டிய அவங்கள பத்தி அசிங்கமா எழுதிருக்கே. பாவி, உன் முகத்துல முழிச்சா பச்சை தண்ணி கூட கிடைக்காதுடா குடிக்கிறதுக்கு. போடா வெளியே, போடா வெளியே, போடா போடா வெளியே. என்ன சொல்ற? யார பத்தி நான் என்ன எழுதுறேன்? அந்த ஜெனிஃபர் டீச்சரை பத்தி அசிங்கமா பள்ளிக்கூடத்து சவுத்துல நீ எழுதல? என்னவோ நீ என்ன கலெக்டருக்கு படிக்க வச்ச மாதிரி, அது பிடிக்காம நான் கையில வேட்டி கட்டிக்கிட்டு அலையிற மாதிரி இல்ல பேசுற. எப்ப நீ என்ன பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புன எழுத படிக்கிறதுக்கு? சுத்துப்பத்து போலீஸ் ஸ்டேஷன்லயும் கூட என்ன கை நாட்டு சின்ன தர்ஷன் தான் சொல்லுவாங்க. கட்ட வர ரகையை தவிர எனக்கு என்ன தெரியும்? நீ நம்பி இருக்கிய? டீச்சர், நேத்து எங்க அம்மா பூரா விவரத்தையும் சொன்னாங்க டீச்சர். மல்லுக்கு நிக்கிறதுனா மல்லுக்கு நின்றுடும் டீச்சர். மன்னிப்பு கேட்கறதுனா மண்டி போட்டுரும் டீச்சர். டீச்சர், நான் மழைக்காக கூட பள்ளிக்கூடத்து பக்கம் ஒதுங்கினதில்ல டீச்சர். எனக்கு எழுத பிடிக்கலாம் தெரியா டீச்சர். தமிழ் எழுத்தா இருந்தாலும் சரி, ஹிந்தி எழுத்தா இருந்தாலும் சரி, எல்லாமே வவ்வால் தலைகளா தூங்குன மாதிரி தான் தெரியும் டீச்சர். போலீஸ் ஸ்டேஷன் வேணா கேட்டு பாருங்க, கையில எடுத்தா. சத்தியமா பள்ளிக்கூட சேவத்தில் நான் எழுதல டீச்சர். நீங்க எனக்காக சாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணுவீங்களா டீச்சர்? டீச்சர், இப்ப நீங்க எனக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்க டீச்சர். எனக்கு அது போதும் டீச்சர். அதெல்லாம் எனக்கு வேண்டாம். அண்ணா சொல்றேன், அவன ராரார வலிக்குதா? அப்ப திருப்பி வர. இது நம்ம சரியில்லை. 3 பேரு டாரா கட்டிட்டு மாத்தி மாத்தி அடிச்சுக்கங்க. ஜூட். சாயங்காலம் வரைக்கும் இதே மாதிரி அரைஞ்சிட்டு இருக்கணும். 5:30 மணிக்கு வந்து பாப்பேன்.
டீச்சர் ஒண்ணுக்கு. சரி போ. டீச்சர் எனக்கு ஒண்ணுக்கு. இனிமே யாரும் கேட்க வேண்டாம், போங்க. டீச்சர் இனிமே யாரும் வெளியில போக கூடாது. அதுல வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்கல. ஸ்டாண்ட் அப் அந்த பெஞ்ச். பெஞ்ச் மேல ஏறி நில்லு. ஆமா, யார் இது? மறுபடியும் சொல்லு. சின்னப்பதாஸ், என்ன இது? இது எந்த புத்தகத்தை படிக்கணும்னு தெரியல டீச்சர். அதான் செட்டியார் கடை நாடார் கடையில் இருக்கிற எல்லா புத்தகத்தையும் வாங்கி வந்துட்டேன். நம்ம கூட இருக்கிற எசகையும் கூட சினிமா பாட்டு சொல்ல நல்லா படிக்கிறான் டீச்சர். அதான் நம்மளும் படிச்சு போடுறங்கிற வைராக்கியத்தோட காலங்காத்தால பஸ்கியெல்லாம் எடுத்து வந்திருக்கேன் டீச்சர். தாஸ், உனக்கு என்ன கிறுக்க பிடிச்சிருக்கு? படிக்க வர பசங்களை எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இப்ப என்ன புதுசா பெரிய ஞானம் வந்திருக்கு படிக்க? புத்திக்கு இப்பதான் எட்டுச்சு. படிச்சவங்க எல்லாம் உங்களை பத்தி தப்பா எழுதுனதுக்காக படிக்காத இந்த கை நாட்டு தப்பா நினைச்சிட்டீங்களே டீச்சர். எனக்கு 4 எழுத்து படிக்க தெரிஞ்சிருந்தா நான் நல்லா எழுதியிருப்பேன். அம்மா உட்கார வச்சு சோறு போட்டிருப்பேன். ஞானம் வந்துச்சு, பொசுக்குன்னு புஸ்தகம் எல்லாம் வாங்கி. தாஸ், முதல்ல இந்த இடத்தை விட்டு வெளியே போ. டீச்சர் பாடம். தாஸ், அங்க முடிச்சு நின்னுக்கிட்டு வாங்கடா உள்ள. உள்ளூர் ஹிப்பியா நீ? முடியலடா எப்படி இருக்கு? ஸ்கூல் படிக்கிற பையனுக்கு ஒரு ஒழுங்கு வேண்டாம்? மூஞ்சிய மோரகட்டியும் பாரு. நாளையில இருந்து ஸ்கூலுக்கு வரும்போது முடிய ஒட்ட வெட்டிட்டு வரணும். பரட்ட தலையோட வந்த கிளாஸ விட்டு வெளிய அனுப்பிச்சிருவேன். என்ன புரிஞ்சதா? கொஞ்சம் குனிங்கண்ணே. குனிங்கண்ணே. தாசண்ணே, டெல்லிக்கு ராசாவா இருந்தாலும் நம்ம கையில கத்திரி இருந்தா தலை வணங்கித்தானே ஆகணும். கண்ணாடி அப்படியே புடிங்க, ஷோக்கா வரும் பாருங்க. கோவிந்தா கோவிந்தா.